ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கிறோம்னா வானகரம் மீன் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். புரட்டாசியும் முடிஞ்சு போச்சு. சரி, இதுக்கப்புறம் வானகரத்தில் மீன் ரேட்டு குறைஞ்சிருக்கா ஏறி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் தான் நம்ம வானகரம் வந்திருக்கோம். சனிக்கிழமை அதுவுமா செம கூட்டங்க. சரி வாங்க, உள்ள என்ன ரேட்டு விற்குதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணிக்கிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே போனால் செம கூட்டங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வர மீன்கள் தான் இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பாறை இருந்தது. இந்த பாறைலாம் 250 ரூபாய் தான். நல்ல சீப்பாக இருந்தது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. இந்த பாறை கிலோ 250 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாங்க. எல்லாருமே இந்த பாறையை வாங்கிட்டு போயிருந்தாங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மீன் இருந்ததுங்க, கிளிச்சை இருந்தது, நண்டு இருந்தது, சூரை இருந்தது. எல்லாமே ஒரு இடத்துல கலப்படமாக வச்சுருந்தாங்க. அதாவது முதல் கடையாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லாமே கொஞ்சம் கலப்படமாக இருந்தது. நண்டுலாம் ரொம்ப சீப்புங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிச்சை இருந்தது. கிளிச்செல்லாம் 180 ரூபாய் தாங்க கிலோ. அதுவும் தாராளமாக வாங்கலாம் கிளிச்சையை. அப்புறம் பார்த்தீங்கன்னா காணாங்கத்தா இருந்தது. அப்புறம் சங்கராலாம் பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மிங்க. சங்கராலாம் 220ங்க. இந்த சங்கரா 220க்கு தாராளமாக வாங்கலாம். இந்த சங்கரா 200 அப்படியே பிரித்து வச்சுருந்தாங்க. 200, 220, 250ன்னு பிரித்து வச்சுருந்தாங்க. தாராளமாக வாங்கலாம் இந்த சங்கராலாம். அப்புறம் இந்த ஸ்குவிட்டு பார்த்தீங்கன்னா கடமா பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் கடமா. இது கிலோ 300 ரூபான்னு சொன்னாங்க. சில இடத்துல என்ன சொன்னாங்கன்னா வெள்ளையாக இருக்கிற கடம்பா தான் ஃப்ரெஷ்ஷு, கொஞ்சம் பிங்கிஷாக இருக்கிறது கொஞ்சம் முன்னாடி வந்த கடம்பா அப்படின்னு சொன்னாங்க. அது 300 ரூபாய். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வளப்பு மீன், வளப்பு வவ்வால். இது 120 ரூபாங்க. அப்புறம் காணாங்கழுத்தி இருந்தது. காணாங்கழுத்தி 200 ரூபான்னு சொன்னாங்க. காணாங்கழுத்தி 200 ரூபாய்க்கு வாங்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷீலா 220 ருபீஸுங்க. 220 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 600 ரூபாங்க இந்த வஞ்சரத்தை அவரே எடுத்து காமிச்சாரு. 600 ரூபாய்க்கு உங்களுக்கு எங்கே கிடைக்கும் பாருங்கள். காசிமேட்டில் கூட அந்த வஞ்சரம் கிடைக்காது 600 ரூபாய்க்கு. நாப்பில் இவர் நமக்கு ரெகுலர் தான், எப்பவுமே டிவிலலாம் வருவார், படத்துலலாம் கூட வர ஆள் இவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாறையா காரப்பொடியான்னு தெரியாத மாதிரி ஒரு மீன் இருந்ததுங்க. இது நீங்களே சொல்லுங்கள் மக்களே, இது கண்ணாடி பாறையா இல்லை காரப்பொடியில் பெரிய சைஸ் மீனான்ட்டு. அப்புறம் எறா இருந்ததுங்க. எறாலாம் 220ங்க. சூப்பர் ஃப்ரெஷ் எறாங்க. ஆனால் இது எல்லாமே வளப்பெறையா தான், உங்களுக்கு நல்லா தெரியும். கடல் எறா இங்கே ரொம்ப ரேரு தான். இந்த பாறைலாம் 250ங்க. 250க்கு தாராளமாக வாங்கலாங்க. மஞ்சப்பாறையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்த மீன் தாங்க. இதுதாங்க அதிகமாகவே இருந்ததுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிச்சை நிறைய இருந்தது, காணாங்கழுத்தை நிறைய இருந்தது. 200, 220 கடைக்கு ஏற்ற மாதிரி. இது 100 ரூபாங்க இந்த சங்கரா. 100 ரூபாய்க்கு இந்த சங்கரா மீனை தாராளமாக வாங்கலாங்க. 100 ரூபாய்க்கு சங்கராலாம் ரொம்ப சீப்பாக கிடச்சிது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் 120 ரூபாங்க. நல்லா பெரிய சைஸு. தும்புலின்னு நம்ம சொல்லுவோம், சில பேர் கிழங்கான்னு சொல்லுவாங்க. ஒரு கடையில் ஒரு மாதிரி ஒரு ஏரியாவில் சொல்கிறது. பெரிய சைஸு 100 ரூபாய், 120 ரூபாய். சில பேருக்கு இது பிடிக்கும், எனக்கு பிடிக்குங்க. சில பேருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வறுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். குழம்பு அந்த மாதிரி வைக்கணுங்க. நல்லா மிளகுலாம் தட்டி போட்டு குழம்பு வச்சா அவ்வளோ ருசியாக இருக்கும். அப்புறம் நண்டுலாம் பார்த்தீங்கன்னா 300 ரூபாங்க. நண்டுலாம் பழைய ரேட்டுக்கு வந்துச்சு. இந்த எறா எவ்வளோ பார்த்தீங்கன்னா 350 ரூபான்னு சொன்னாங்க. 330 கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இந்த நண்டு பார்த்தா கொஞ்சம் சொல்லையாக தாங்க இருந்தது. இது 300 சொன்னாங்க. ஆனால் அது வேஸ்ட்டு தான் என்ன கேட்டால். இது பொட்டு நண்டு நல்லா பெரிய சைஸ் இருந்ததுங்க. 1 கிலோ 300 ரூபாய் தாராளமாக வாங்கலாம். வரி நண்டும் 300 ரூபாய் தாங்க. 300 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாங்க. 200 ரூபாங்க வெள்ளை நெத்திலி. நல்லா பெரிய சைஸ் நெத்திலி 200 ரூபாய்க்கு சூப்பர் ஃப்ரெஷ்ஷுங்க, வாங்கலாம். இந்த பாறை 350 ரூபாய், 400 ரூபாங்க. சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ரேட்டு விற்றுருந்தாங்க. 400 ரூபாய்க்கும் போச்சு, 350 ரூபாய்க்கும் போச்சு. இந்த எறா பாருங்க, இந்த எறா 260ங்க. 260க்கு தாராளமாக வாங்கலாங்க இந்த எறா. அப்புறம் கொடுவா இருந்ததுங்க. கொடுவா 450 ரூபாங்க. கொடுவா தாராளமாக வாங்கலாங்க. கொடுவாலாம் இப்போ ரேட் ஏறிடுச்சுங்க. சீசன் முடிஞ்சிச்சு, அதனால ரேட் ஏறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாறையை பாருங்க. நல்லா தூண்டில் மீனுங்க. இது 2500 ரூபான்னு சொன்னார். செம்ம சைஸ் மீன், ஃப்ரெஷ்ஷான மீன். நல்லா ஒரு 7லேருந்து 8 கிலோ இருக்குன்னு சொன்னார். தூக்கி பார்த்தாங்க, தூக்கவே முடியல. ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷு மீன் தான். வஞ்சரம் பார்த்தீங்கன்னா 600 ரூபாயிலேருந்து 700 ரூபாங்க. சைஸுக்கு ஏற்ற மாதிரி. 700 ரூபானா தாராளமாக வாங்கலாங்க. கிலோ 700 ரூபானா. 300 ரூபாங்க பால் சொரா. இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் சொராவை. அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா கொடுவா மீனெல்லாம் அவங்களே வெட்டி கொடுக்குறாங்க. பெரிய பெரிய கொடுவா மீனெல்லாம் வெட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் ஸ்லைஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். முழு மீனாக வாங்கினீங்கன்னா 450 ரூபா, ஸ்லைஸாக வாங்கினீங்கன்னா 550 ரூபா. அவங்களே ஃப்ரெஷ்ஷாக அந்த இடத்துல வெட்டி கொடுக்குறாங்க. இதில் நமக்கு என்ன லாபம்னா, கீழே எடுத்துன்னு போய் வெட்டுறதுக்கு 30 ரூபா. அதுக்கு பதில் நீங்கள் இங்கேயே வெட்டி வாங்கிக்கலாம் ஃப்ரீயாக. ஷீலா மீன் 250ங்க. இந்த சைஸு நல்லா ஃப்ரெஷ்ஷான ஷீலாங்க. 250 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம். அவரே பக்கத்து கடையில் வெட்டி கொடுத்துருந்தாருங்க. பாறையெல்லாம் வெட்டி கொடுத்துருந்தாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுவா வெட்டி கொடுத்துருந்தாரு, சங்கரா வெட்டி கொடுத்துருந்தாரு. அவருக்கு மட்டும் எப்படி அங்கே அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல. பட் அங்கே பாருங்கள், நீங்களே பார்த்தீங்கன்னா கத்தி கட்டெல்லாம் அங்கேயே இருக்கும்.
வெட்டி கொடுத்துருந்தாரு. ஆனால் சீப் ரேட்டுங்க, நல்லா வாங்கலாம், நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் காட்டுறதுக்கே வெட்டியிருந்தார். வெட்டி ஸ்லைஸ் பண்ணி நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க. அப்புறம் 350 ரூபாங்க இந்த நாக்கு மீன்லாம். 350 ரூபாய்க்கு வாங்கலாங்க பெரிய பெரிய நாக்கு. அப்புறம் 300 ரூபாய் கிலோ ஸ்டிங்ரே, அதாவது திருக்க மீன். திருக்கையை வச்சு சாப்பிட்டா உடம்புல இருக்கிற நோயெல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க திருக்கையை. நிறைய பேர் திருக்க சாப்பிட மாட்டாங்க, ஆனால் திருக்க அவ்வளோ நல்லதுங்க. 300 ரூபாங்க இந்த வலை மீன். 300 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாங்க வலை மீன். சைஸில் பெருசு, இன்னொரு சைஸ் பெருசாக இருந்ததுங்க, அது 350 ரூபா. அவங்களே சைஸை பார்த்து பிரித்து வச்சுருந்தாங்க. 300 350 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாங்க இந்த வலை மீனை. வலை மீன் அவ்வளோ ருசியாக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்கள் போனீங்கன்னா வலை மீனை சாப்பிடாம இருக்காதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். புது புது மீனை ட்ரை பண்ணுங்கள், எப்பவுமே ஒரே மீனை சாப்பிட்டு பார்க்காதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நெத்திலி வந்து 150 ரூபாங்க. இந்த நெத்திலிலாம் முதல்ல 100 ரூபா இருந்தது, இப்போ 150 ரூபா ஆயிடுச்சு. அப்புறம் 500 ரூபாங்க இது வாவல் மீன், அதாவது வவ்வால். சைஸு கொஞ்சம் மீடியம் சைஸ் தான். 500 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம். நிறைய கடையில் கிச்ச சங்கரா அதிகமாக இருந்ததுங்க, காணாங்கழுத்தி அதிகமாக இருந்தது. இந்த சங்கராலாம் பாருங்கள் 250ங்க சங்கரா. சைஸை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருந்ததுங்க. இந்த வலை மீனும் 300 ரூபாங்க. இந்த வலை மீனும் 300 ரூபா. ஒரு கடையில் ஒரு மாதிரி. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்தது, 300 350 பிரிச்சுருந்தாங்க. இந்த கடையில் 300 ரூபாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது விற்றுருந்தாங்க 600 ரூபாங்க. வஞ்சரம்லாம் சூப்பராக வாங்கலாங்க. 600 700 தான் சைஸுக்கு ஏற்ற மாதிரிங்க. 600 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம், நல்லா சாப்பிட்லாம். நல்ல சைஸ் வஞ்சரம், நல்ல ஃப்ரெஷ்ஷு. ஷீலாலாம் நல்ல பெரிய சைஸு 250 தான். ஷீலா வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். அப்புறம் வாவல் மீன், எப்போவுமே ருசியில் வந்து வாவல் மீன் அடிச்சிக்கவே முடியாதுங்க. இந்த வாவல்லாம் பார்த்தீங்கன்னா 600 ரூபா சொன்னாங்க, 550 ரூபா கொடுக்குறேன்னாங்க. நல்லா பெரிய சைஸ் வவ்வாலுங்க இது, நல்ல பெரிய சைஸு, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் வந்தது. இது காசிமேடு வவ்வால்னு சொன்னாங்க. ஒரு மீன் 2 கிலோ 2.5 கிலோ இருக்குங்க எடை போட்டால். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைகர் ப்ரான் இருந்ததுங்க. நான் டைகர் ப்ரான்லேயே டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருக்கேன். இது வேறு மாதிரி ஒரு டைகர் ப்ரானாக இருந்தது. இது 400 தான் சொன்னாங்க இந்த இறாவை. அப்புறம் காரப்பொடி இருந்ததுங்க. இது பார்த்தீங்களா காரப்பொடி எப்படி இருக்குன்னு, சைஸு நல்லா பெரிய காரல் மீன் இது. இது 300 ரூபான்னு சொன்னாங்க, பெரிய சைஸு. முள் அதிகமாக இருக்குங்க. ஆனால் ஜலதோஷம்லாம் வந்ததுன்னா இந்த மீனை தான் குழம்பு வச்சு கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. பெரியவங்களும் சாப்பிட்லாம், உடம்புக்கு அவ்வளோ நல்லது காரப்பொடி, காரல் மீன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாறை இருந்தது. பாறை ரெகுலர் மீன் தான், எல்லா கடையிலையுமே விற்கும் பாறை. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இந்த பாறைலாம் 400 ரூபாங்க இந்த பாறை. அப்புறம் வரி நண்டு இருந்ததுங்க. வரி நண்டு ஏற்கனவே சொன்ன அதே ரேட்டு தாங்க, 300 ரூபா தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கவலை மீன் இருந்தது. கவலை மீன் வந்து 180 ரூபா. 180 ரூபாய்க்கு வாங்கலாம் கவலை மீன். 150 ரூபானா கூட பரவாயில்ல, ஆனால் 180 ரூபான்னு விற்றாங்க. ஏன்னா ஒரு கடையில் 2-3 கடையில் தான் இருந்தது, ரொம்ப பெருசாலாம் இல்லை, நிறையலாம் இல்லை. அப்புறம் நண்டுங்கெல்லாம் கலப்படமாக இருந்ததுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கடல் இறான்னு சொன்னாங்க. இது 300 ரூபான்னு சொன்னார் கடல் இறான்னு. நல்லா செக்க செவேல் இருந்தது, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது, ரொம்ப சல்லி மாதிரிலாம் இல்லை. அப்புறம் சங்கராவும் எல்லா கடையிலும் இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. இந்த சங்கரா வந்து 200 சொன்னாங்க. ஒரு இடத்துல சங்கரா வந்து நல்லா பயங்கர கலராக இருந்தது, ஒரு இடத்துல வந்து சுமாராக தாங்க இருந்தது. வெள்ளை சங்கரா தான், மஞ்சள் சங்கரா, தொப்பை சங்கரான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி. இது பார்த்தீங்கன்னா 280 சொன்னாங்க இந்த இறாவை. இந்த வவ்வாலை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வவ்வால் நல்லா பெரிய சைஸ் வவ்வாலுங்க, 550 ரூபா. அப்புறம் ஏரி மீனுங்களும் அதே கடையில் விற்றுருந்தாங்க. ஏரி மீன்லாம் ஒரு மீன் 120 ரூபா. ஏரி மடவை, ஏரி கெண்டை அதெல்லாம் விற்றுருந்தாங்க. அப்புறம் நண்டு வந்து எல்லா கடையிலுமே ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி நண்டு தாங்க இருந்தது. நான் வந்து ப்ளூ நண்டு எதிர்பார்த்தேன், இல்லை, ஷீலா இருந்தது. அப்புறம் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வஞ்சரத்தை வெட்டி கொடுத்துருந்தாங்க. ஸ்லைஸ் பண்ண வஞ்சரம் 900 ரூபான்னு சொன்னாங்க. அப்படியே வாங்கினீங்கன்னா 600 ரூபா. வெட்டி வாங்கினா 900 ரூபாங்க. வெட்டி வாங்கலாம் தாராளமாக, நல்ல பீஸ் தான், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. சில பேர் தலையை தனியாக வாங்கிட்டு போயிருந்தாங்க. 600 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம் மக்களே வஞ்சரம். 600 700, ஒரு கடையில் 700, ஒரு கடையில் 600. சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான். இந்த ப்ரானை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், 320 இந்த ப்ரானு. வஞ்சரமும் நிறைய இருந்தது, நிறைய போயிருந்தது. வஞ்சரம் காலியாகிட்டே இருந்தது, எடுத்து 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 வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஷீலா 220, 300 ரூபா ஸ்குவிட்டு. இது பாருங்கள் நல்லா ஊசி கனவா, நல்லா பெருசு பெருசாக இருக்குது, சுருட்டையாக இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ சைஸ். ஆனால் சூப்பராக இருக்குங்க. செய்கிற முறை தாங்க இருக்குது, யாராக இருந்தாலும் செய்ய தெரியணுங்க. செய்யலைன்னு வச்சிங்களேன் நல்லாவே இருக்காது, சவுக்குன்னு இருக்குங்க. செஞ்சால் அவ்வளோ ருசியாக இருக்கும். வாவல் மீன்லாம் 550 ரூபா, 400 ரூபா, 450 ரூபா, 500 ரூபா. சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடையில் ஒரு ரேட்டு. நீங்கள் தாராளமாக வாங்கலாங்க, விலை பேசி வாங்கணுங்க, கம்மி பண்ண மாட்டாங்க. ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் பேசி அப்படி தாங்க வாங்கணும்.
இதெல்லாம் நெய் மீனுங்க, இதெல்லாம் ஏரி மீன். ஒரு மீன் வந்து 120, பெரிய சைஸாக இருந்தால் 150 ரூபா. ஏரி வவ்வால் 120, 150. இது ஏரி வவ்வால்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் இது ஃபுல்லாகவே வளர்ப்பு மீன் தாங்க. ஏரி கண்டை, ரோகு எல்லாமே விற்றுருந்தாங்க. இது எல்லாமே 120, 120 தாங்க. பாருங்க, பிடிச்சவங்க எல்லாம் அதை வாங்கி சாப்பிட்டுன்னு தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதோ டேஸ்ட் நல்லா இருக்கும்ன்றாங்க, நமக்கு சாப்பிட்டதில்லை. இந்த நண்டும் கொஞ்சம் டைகர் பிரான் பெருசாக இருந்தது. இது 420 ஒருத்தர். அப்புறம் கிளிச்சை இருந்தது, பாறை இருந்தது, காணாங்கத்தி இருந்தது. காணாங்கத்தா அதாவது அதே மீன் தான் இருந்தது, கலப்படமாக இருந்தது, நல்லா பெரிய பெரிய சைஸு. இது 150 ரூபாங்க இந்த நெத்திலி. இது பாறை இருந்ததுங்க, சின்ன பாறை. அதான் ஒரு பாறை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாறைக்கு ஏற்ற மாதிரி பேருக்கு ஏற்ற மாதிரி நிறைய பாறைங்க இருந்தது. இதெல்லாம் 100 ரூபாங்க. இந்த சங்கராலாம் 100 ரூபா. அப்படியே எடுத்து போட்டு வச்சுருந்தாங்க அவங்களே. குவாலிட்டி நல்லா இருந்ததுங்க. சங்கராலாம் நான் தாராளமாக வாங்கலாம். இந்த ஏரி மீனெல்லாம் தாராளமாக வாங்கலாங்க. இதே மாதிரி மீன்கள் தான் மக்களே நிறைய இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் வரும். நான் ரெகுலராக மார்க்கெட்டில் போயிட்டு வீடியோ போடுவேன். எல்லா வீடியோக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்கள். வெளியூரில் போடுற வீடியோஸ் மட்டும் போக மாட்டுது. அதனால் நீங்கள் அதையும் கொஞ்சம் ரிப்பீட்டடாக பாருங்கள் மக்களே. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி மக்களே.